அண்மை செய்தி. அரக்கோணத்தில் ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த பேராசிரியர் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 42 வயதான கல்லூரி பேராசிரியர் தினகரன் என்பவர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஆன்லைன் ரம்மியில் 25 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்ததை அடுத்து அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. சித்தேரி பகுதியில் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் பேராசிரியர் தினகரன். இந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நரேந்திர பிரசாத். நரேந்திர பிரசாத், விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த சித்தேரி கிராம பிள்ளையார் கோயில் தொகுதியைச் சேர்ந்தவர் தினகரன். இவர் சித்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி இதுமதி. இவர் குருராஜபேட்டை பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் விற்பனையாளராக பணியாற்றி வருகிறார். இவர்களுக்கு 6 வயதில் மகன், 5 வயதில் மகன் உள்ளனர். ஆன்லைன் ரம்மி விளையாடும் பழக்கம் உடையவர். இந்த ஆன்லைன் ரம்மியால் 25 லட்சம் வரை பணத்தை இழந்ததாக தெரிகிறது. இந்த கடன் பணத்தை அடைக்க வீடு கடன் மற்றும் நகைக்கடன் வாங்கி அடைத்துள்ளார். அது மட்டுமின்றி தெரிந்தவர்களிடம் கடனாக பணத்தை வாங்கி மீண்டும் ஆன்லைன் ரம்மி விளையாடியுள்ளார். இந்த பணம் போதாத நிலையில் கடன் செயலிகளில் கடன் வாங்கியது தெரிய வந்தது. இதனால் மன உளைச்சலில் இருந்துள்ளார். இந்நிலையில் கல்லூரி நிர்வாகம் கடன் பிரச்சனையை தீர்த்துவிட்டு வருமாறு சொல்லி தற்காலிகமாக அவரை பணியிலிருந்து நீக்கி வைத்துள்ளார். ரம்மியால் பணத்தை இழந்தது மட்டுமின்றி கல்லூரி நிர்வாகம் அவரை பணியிலிருந்து தற்காலிகமாக நீக்கி வைத்த நிலையில் சித்தேரி பகுதியில் உள்ள ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். தண்டவாளத்தின் முன்பாக வாலிபர் ஒருவர் நிற்பதை பார்த்து ரயில் என்ஜின் டிரைவர் ஒருவர் இறந்துவிட்டதாக சித்தேரி ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மற்றும் RPFக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இது குறித்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி நரேந்திர பிரசாத்.